ஓம் உயிரான ஈஸ்வரா, ஓம் துருவ நட்சத்திரத்து பேருருள் பேருளி, ஓம் வெள்ளி விளாகம் பத்ரேஸ்வரி அம்மா துணை. மிருதங்க சைலேஸ்வரி கோவிலில் உள்ள தேவி சிலை பல கோடி ரூபாய் மதிப்புடையது. ஆனாலுமே இந்த கோவிலுக்கு போதிய பாதுகாப்பு இல்லாதனால தேவியின் சிலையை திருடுறதுக்கு எளிதாக அமைஞ்சிருச்சு. 1979 முதலில் திருடர்கள் தேவியின் சிலையை திருடிட்டு போனாங்க. ஆனால் கோவிலுக்கு சிறிது தொலைவிலேயே தேவியின் சிலையை வச்சுட்டு திருடர்கள் தப்பிச்சு போயிட்டாங்க. தேவஸ்தானத்தில் உள்ளவங்க தேவி சிலையை மீட்டு கொண்டு வந்து மறுபடியும் கோயிலில் சேர்த்தாங்க. இது நடந்த சில வருடங்களேயே 2வது முறையாகவும் திருடர்கள் மிருதங்க சைலேஸ்வரி தேவியோட சிலையை திருடிட்டு போயிட்டாங்க. இந்த முறை போலீஸாரால் எதையுமே கண்டுபிடிக்க முடியல. ஆனால் தேவஸ்தானத்தில் உள்ளவங்க கணிச்சு சொன்னாங்க, இந்த சிலை வெகு தொலைவில் போயிடுச்சு, ஆனால் 42 நாளில் திருப்பி நமக்கு கிடைச்சிடும் அப்படின்னு சொன்னாங்க. அவங்க கணித்தது போலவே 42வது நாள் பாலக்காட்டுக்கு அருகில் உள்ள நெடுஞ்சாலையில் தமிழகத்துக்கு பக்கத்தில் அந்த சிலை வைக்கப்பட்டிருந்தது. அருகிலேயே ஒரு கடிதமும் இருந்தது. இந்த சிலை மிருதங்க சைலேஸ்வரி கோவிலை சேர்ந்தது. இதற்கு மேலே இந்த சிலை எங்களால் தூக்கி செல்ல முடியவில்லை அப்படின்னு எழுதியிருந்தது. பிறகு அந்த சிலை மறுபடியும் கோவிலில் சேர்க்கப்பட்டது. 3வது முறையாக கர்நாடகாவை சேர்ந்த சில திருடர்கள் இந்த தேவி சிலையை வயநாடு வழியாக கடத்திட்டு போனாங்க. ஆனால் அவங்க இந்த சிலையை ஒரு லாட்ஜில் வச்சு பூஜை சாற்றி தீபம் காட்டி பூஜை செய்த பிறகு போலீஸ்க்கு ஃபோன் பண்ணி அந்த லாட்ஜோட விவரத்தை சொல்லி இந்த லாட்ஜில் அந்த சிலையை வச்சிருக்கோன்னு சொல்லிட்டு தப்பிச்சு போயிட்டாங்க. பிறகு போலீஸ் அந்த லாட்ஜில் இருந்த சிலையை மீட்டு 3வது முறையாக மறுபடியும் கோயிலில் கொண்டு போய் சேர்த்தாங்க.